ஓம் காளி சரணம். அருள்மிகு ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், அயனம்பாக்கம், திருவேற்காடு, சென்னை 6,77,000. கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணி மண்டல பூஜை முடிஞ்சு சித்ரா அமாவாசை யாகம், சித்ரா பௌர்ணமி சிறப்பு அன்னதானம், சிறப்பு பூஜைகள் நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் நம்ம ஆலயத்தில் அமாவாசை அன்னைக்கு மாலை நேரம் 6 மணிக்கு மேலே பத்ரகாளி அம்மன் யாகம் நடக்கும். அந்த பத்ரகாளி அம்மன் யாகத்தில் மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், சகட தோஷம் போன்ற சர்வ தோஷத்துக்கும் ஒரு பொருள் கொடுப்பாங்க. அதை வேண்டிட்டு யாகத்தில் இடணும். இட்டிங்கன்னா அமாவாசை அதை செய்ய யாகத்தில் செய்ய அதுக்கு ஏற்ற அந்த தோஷங்கள் நீங்கி நிவர்த்தி பலன் கிடைக்கும். திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் அம்பாள் வீட்டில் இருக்கா. இந்த கலியுகத்தில் பக்தர்கள் படும் மின்னல்கள் ஏராளம். வியாபார பிரச்சனைக்கு நம்ம வலம்புரி விநாயகர் இருக்கார். அங்காட்டுமே வலம்புரி விநாயகர் இருக்காரு. அடுத்து பால் முனீஸ்வரர், துஷ்ட துர்மாந்திரிகள் அழிக்க வந்தவர் பால் முனீஸ்வரர். இந்த மந்திரம் தந்திரம் வெள்ளி சூன்யம் ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பால் முனீஸ்வரர். அடுத்து மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கேதுவை கொடையாக கொண்டு உட்கார்ந்துருக்கா. இவங்க எல்லாத்துக்கும் முன்காவலா கருப்பசாமி இருக்காரு. பெரிய கருப்பசாமி ஐயா தான் பத்ரகாளி அம்மா முன்காவல். இந்த ஆலயம் எங்கள் ரொம்ப பிரசித்தி பற்றி இருக்கு. அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு முக்கியமாக நிறைய கண் திருஷ்டி, நிறைய கோளாறு, வாழ்க்கையில் எவ்வளவோ போராடுறேன், முன்னேற்றம் அடைய முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் சின்ன சின்ன செயலில் சின்ன சின்ன விஷயத்து மூலமாக தீர்த்து கொடுக்கலாம். அம்பாள் நிறைய வாக்கிட்டு இருக்கா. நிறைய பக்தர்கள் பயனடைந்து தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் பக்தர்கள் அனைவரும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி மறக்காமல் ஆலயத்தில் நடக்கிற வைபவங்கள்லேயும் யாகங்கள்லேயும் பௌர்ணமி அன்னதானம், பௌர்ணமி சாயங்காலம் திருவிளக்கு பூஜை ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு வந்தால் கூட திருவிளக்கு பூஜை பண்ணி அவங்கள அந்த விளக்கை அணையாமல் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இங்கே விளக்கு பண்ணி அந்த அர்ச்சனை பண்ணி அந்த விளக்கு அணையாமல் வீட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அதோட மகிமையும் மாற்றமும் ஏராளம். அதனால் பக்தர்கள் அனைவரும் ஆலயம் பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.